அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த திரிபுஷ்கர யோக நாள். திரிபுஷ்கர யோகம் இதற்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா 3 மடங்கு நன்மை தரக்கூடிய நாள். அதாவது அந்த நாளில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சீங்கன்னா திருப்பி மீண்டும் 3 முறை அந்த நல்ல காரியங்கள் நமக்கு நடக்குங்கிறது தான் ஐதீகம். சில நட்சத்திரங்கள், சில திதிகள் இதெல்லாம் ஒன்று கூடுறப்ப ஜோதிடத்தில் இது மாதிரியான திரிபுஷ்கர யோகங்கள் நமக்கு வரும். இது மாதந்தோறும் இந்த யோகங்கள் வரலாம். சில மாதங்கள் வரும், சில மாதங்கள் வராமல் கூட போகலாம். அப்படி நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதே நேரம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடாத சில காரியங்கள் இருக்குது. தெரியாமல் கூட இந்த தவறை நம்ம செஞ்சிட்டோன்னா அது நமக்கே ஒரு கஷ்டத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டுரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை நமக்கு சனிக்கிழமையோடு இந்த புனர்பூசம் நட்சத்திரம், சுக்ல துவாதசி இப்படி எல்லாம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான திரிபுஷ்கர யோக நாள். நாளைக்கு இதற்கான நேரம், இந்த திரிபுஷ்கர அந்த யோகத்துக்கான ஒரு நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா காலை 6:53 மணி முதல் 9:34 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம என்ன விஷயங்கள் செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யவே கூடாதுங்கிற ஒரு தகவல் தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த நாளில் நீங்கள் தங்கமோ வெள்ளியோ எது வாங்கினாலும் சரி மீண்டும் 3 முறை வெள்ளியும் தங்கமும் வாங்கக்கூடிய யோகமானது கிடைக்கும். அதாவது தங்கம் விற்கிற விலைக்கு இப்போ நம்மளால் இப்படி வாங்க முடியும் அப்படின்னா ஒரு சிலரால் முடியும், ஒரு சிலரால் முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அன்றைய நாள் ஏதாவது சேமிப்பு நீங்கள் ஆரம்பிக்கலாம். நகைச்சீட்டு போடுறது, வெள்ளிக்கே இப்போ நிறைய நகைச்சீட்டு வந்திருக்கு. அது மாதிரி நகை சீட்டு நீங்கள் இந்த நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சிங்கன்னா திருப்பி அதாவது 3 முறை நீங்கள் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான வழிகளும் வருமானங்களும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த ஒரு சான்ஸ் இந்த நேரமே நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி புதுசாக ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அது பண்ணலாம். ஒரு சீட்டு கட்டுறது, அது மாதிரி தங்க நகை சீட்டு நீங்கள் புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறது, இது மாதிரியான நல்ல காரியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு ஏதாச்சும் முக்கியமான ஒரு பொருள் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் நம்ம நினச்சிட்டு இருப்போம், அந்த பொருட்கள் நமக்கு வாங்க முடியாமல் தள்ளி போய்கிட்டு இருக்கும். அப்படி அத்தியாவசியமான ஏதாச்சும் ஒரு பொருட்கள் வாங்குறது, புது துணிகள் வாங்குறது, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு திருப்பி அந்த ஒரு விஷயங்கள் நடக்கணும், அது நமக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எந்த விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தோணுதோ அந்த நல்ல காரியத்தை தாராளமாக நீங்கள் நாளைக்கு செய்யலாங்க. அதே நேரம் எந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும், செய்யவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யோகத்தில் கட்டாயம் திருமணம் செய்யவே கூடாது. அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம கடன் கொடுக்கக்கூடாது. அதே நேரம் கடன் வாங்கவும் கூடாது. அவசரமான ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு நம்ம தாராளமாக போகலாம். அதே நேரம் புதுசாக ஒரு செக்கப்புக்கு எதுக்காச்சும் போகிறீங்கன்னா இந்த நாளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா திருப்பி அந்த ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வரும். அது தேவையில்லாத மன உளைச்சலை நமக்கு உண்டு பண்ணிடும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, அந்த வழக்குகள், அது மாதிரி உள்ளத விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கவங்க கிட்டையும் சரி வெளியிலையும் சரி யார்கிட்டையும் சண்டைகள் போட்டுக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு நமக்கு ஆன்மீக நியதிகள் சொல்லுது. அதே மாதிரி இப்போ கோவில் குளத்துக்கு நம்ம தாராளமாக போகலாம் இந்த நேரத்தில். அதே மாதிரி தானங்கள் பண்ணலாம். அன்னதானம் மிகச்சிறந்த ஒரு விஷயம். அது மாதிரி அன்னதானங்கள் பண்ணுறது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புண்ணிய விஷயங்கள் பண்ணுறது, இது மாதிரியான தர்ம காரியங்கள் நம்ம பண்ணுறப்ப அதை திருப்பி செய்யக்கூடிய சூழல் நமக்கு இந்த நேரம் கொண்டு கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே ஒரு உறவுகளுக்குள்ள சண்டை இந்த நேரத்தில் போடுவதை நிச்சயமாக நம்ம தவிர்க்கணும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அட்டகாசமான திரிபுஷ்கர யோகத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு யாருக்கெல்லாம் வசதிகள் வாய்ப்புகள் இருக்கோ தங்கமோ வெள்ளியோ கண்டிப்பாக வாங்குங்க. தங்கம் வாங்க முடியலை அப்படிங்கிறவங்க வெள்ளி 1 கிராமாச்சும், ஒரு குண்டு மணியாச்சும் வெள்ளி நம்ம வாங்கி வைக்கிறப்ப, ஏன்னா வெள்ளிங்கிறது சுக்கிரனுடைய ஒரு அம்சம். இந்த வெள்ளி வீட்டில் நம்ம வாங்க ஆட்டோமேட்டிக்காக தங்கமானது நமக்கு சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் முடிந்த பட்சத்தில் வெள்ளி தங்கம் வாங்கலாம். முடியாதவங்க இந்த நாளில் ஏதாச்சும் சின்னதான ஒரு சேமிப்பு நீங்கள் ஆரம்பிச்சு பாருங்கள். தங்க நகைச்சீட்டு இல்லை வெள்ளி நகைச்சீட்டு அப்படி ஏதாவது ஒரு சேமிப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இந்த சின்ன சேமிப்புகளே நமக்கு பின்னாடி ஒரு பெரிய பெனிஃபிட் கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் இந்த நேரத்தில் தொடங்குகின்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் 3 மடங்கு நமக்கு மீண்டும் செய்யக்கூடிய ஒரு யோகத்தையும் அதற்கான வாய்ப்புகளையும் வருமானத்தையும் கண்டிப்பாக நமக்கு வழிவகுக்கும்.
நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரத்தை யாருமே தவறவிடாதீங்க. இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.